ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். நம்ம இப்போ பார்க்குறது ஒரு 260 லிட்டர் விசி கூலர். இது கண்டென்சரில் இது ஸ்கொயர் ஷேப் கண்டென்சர் வரும். இந்த ஷீட்டு பெண்ட் பண்ண வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி கண்டென்சர் வரும். இது ஃபுல் இவ்வளோ டஸ்ட் இருக்கிறதுனால நமக்கு ஃபில்ட்ரு ஓவர் ஹீட் ஆகுது. நமக்கு கூலிங் வரலை, ஜஸ்ட்டு சும்மா லைட்டாக ஜில்னஸ் மட்டும் வரும், கூலிங் வராது. ஃபில்ட்ரு ஓவர் ஹீட் ஆகும். இதால் என்ன ஆகும்னா ரிலே ட்ரிப் ஆகிடும். ஃபஸ்ட்டு முடிஞ்ச வரைக்கும் ப்ளோயரில் நம்ம க்ளீன் பண்ணிடுறோம். ஒரு பர்டிகுலர் ஒரு 30% ப்ளோயரில் போகாது. அது என்ன ஆகும்னா அப்படியே ஒரு மாதிரி அட்டை மாதிரி அது பிடிச்சிக்கும். முடிஞ்ச வரைக்கும் க்ளீன் பண்ணிவிட்டு ப்ரஷ் வச்சு கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சி விட்டு பார்க்குறோம். ப்ரெஷ்ஷு ஒரு சில இடம் வரைக்கும் தான் போகும், அதுக்கு மேலே ப்ரெஷ் போகாது. அதாவது ஃபோர்ஸாக ஏரு வாட்டர் ஏரோடு சேர்த்து நம்ம ஃபோர்ஸாக அடிக்கிறப்போ அது என்ன ஆகும்னா அந்த டஸ்ட்டு கொஞ்சம் லூஸ் ஆகிடும். அது திருப்பி நம்ம ஒரு 2-3 வாட்டி அடிக்கிறப்போ அது வாட்டரில் கலந்து வந்துடும். இந்த மாதிரி வாட்டர் அடிக்கிறப்போ கொஞ்சம் பார்த்துக்கணும், ஃபேன் மோட்டரில் படாமல். அதிகமாக முன்னாடி பக்கத்தில் ஸ்டெப்லைசர் அவங்க கொடுத்துருக்குறாங்க, அதிலெல்லாம் படக்கூடாது. ரிலே இல்லை எதனா இதுக்கு சின்ன பிசிபி பாக்ஸ் மாதிரி வரும், அந்த பாக்ஸ்லலாம் படாமல் ஃபோர்ஸாக ஸ்மூத்தாக அடிக்கணும். முடிஞ்ச வரைக்கும், அதாவது பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் ப்ரெஷ் வச்சு க்ளீன் பண்ணிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா நீட்டாக போய்டும். தேங்காய் துடைப்பத்தை விட இந்த இது இருக்கும், அதாவது பாட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த கொஞ்சம் நீட்டாக வரும் ப்ரஷ் மாதிரி. அது வச்சு கூட உள்ளே க்ளீன் பண்ணலாம், உள்ளே போகிற வரைக்கும்.
ரெண்டாவது ட்ரிப்பு வாட்ரு கொஞ்சம் ஃபோர்ஸ் கொஞ்சம் டெப்த் அதிகமாக அடித்தோம் அப்படின்னா உள்ள உள்ளதெல்லாம் வந்து க்ளீனாக வெளில வந்துடும். ஃபேனு மோட்டருக்கு முன்னாடி நம்ம வந்து கவர் வச்சுருந்தோம். அதாவது ஒரு வேளை படக்கூடாது அப்படின்றதுக்காக, வாட்டர் படக்கூடாதுன்றதுக்காக. வாட்டரெல்லாம் இறங்குனதுக்கப்புறம் ஏர் ப்ளோயர் வச்சு நல்லா வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு ஹீட் ஆகாது, கூலிங் நல்லா வரும். இது வந்து ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது நல்லது. நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ பாக்ஸ் வந்து ஆன் பண்ணிக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை.